சிவகாசி பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக போர்மேன் மற்றும் குத்தகைதாரர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 12 பேர் காயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறதா? என்ன விவரம்? அருணா, நேற்று மதியம் விருதுநகர் மாவட்டம் இங்கே சிவகாசி அறிக்கக்கூடிய இந்த செங்கமலப்பட்டியில் நடைபெற்ற இந்த கோர வெடி விபத்தில் பரிதாபமாக 10 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் கல்குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டு அங்கேயும் தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிர்ந்த சூழலில் அடுத்து ஒரு சில நாட்களிலேயே இந்த துயர சம்பவம் சிவகாசியில் நடைபெற்றிருப்பது இந்த பகுதி மக்களிடையே மிகுந்த ஒரு வருத்தத்தை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. தற்போது நான் இருக்கக்கூடிய அந்த வெடி விபத்து நடைபெற்ற அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஃபேக்டரியில் அப்பட்டமாக விதிமீறல்கள் நடைபெற்றிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றன. அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் வலுத்திருக்கின்றன. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெடிவிபத்து நடைபெற்ற இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறைதான் இது. இந்த அறை கெமிக்கல், அதாவது வேதியியல் பொருட்களை இருப்பு வைப்பதற்கு உண்டான ஒரு அறையாகும். இந்த அறை விதி பிரகாரம் பார்த்தோமானால் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த அறையை நம்மளே காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். அதே போல் இந்த பக்கத்தில் கூடிய அறையை பார்த்தோமானால் இதில் இந்த அமோனியா சல்பேட் என்கின்ற இந்த வெடிமருந்துக்கு தேவையான மிக முக்கியமான அந்த மூலப்பொருட்கள் இங்கே இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான ஒரு தூய்மை எதுவுமே இல்லாமல் ஒரு சிறிய, அதாவது கரி மருந்துகள் அனைத்துமே தற்பொழுது இந்த வெளிப்பகுதியில் கொட்டி இருக்கின்றதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகின்றன. இது முழுவதுமே கரி மருந்து தான் காட்சியில் நம்மால் பார்க்க முடிகின்றன. இந்த மருந்தானது தற்பொழுது இந்த மழை தற்போது வெளியில் இருக்கும் பொழுது அதீத வெயில் படும் பொழுது இது மக்கள் செருப்பை போட்டு இதில் நடக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு எளிதில் தீப்பிடிப்பதற்கு உண்டான அதிக சாத்தியக்கூறு இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களே தற்பொழுது நம்ம கூறியிருக்கிறார்கள். இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்துக்கான காரணத்துக்கான அந்த விதிமீறல் சரி, இந்த சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த பட்டாசு ஆலையில் நடைபெறக்கூடிய விதிமீறலும் சரி பேசுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியம். நீங்கள் தள்ளி இருந்து செய்திகளை வழங்கலாம். நிச்சயமாக சற்று கொஞ்சம் தள்ளி நின்று பாதுகாப்புக்கு தள்ளி நின்று நம்ம சரிக்கலாம். ஐயா, இப்பொழுதும் என்னன்னா நம்ம சிவகாசியில கிட்டத்தட்ட இந்தியாவில் 90% பட்டாசுகள் இங்கேருந்து தான் சப்ளை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் தொழிலாளர்கள் இதுல தொழில ஈடுபடுறாங்க. இவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு அரசு வகுத்துக்கூடிய விதிமுறைகள் என்னென்ன இருக்கு, இதுல என்னெல்லாம் விதிமுறை மீறப்படுது? அதாவது 6 to 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்காங்க. ஒரு 10 வகையான விதிமுறைகள் இங்க வகுக்கப்பட்டிருக்கு. எந்த விதிமுறையும் முதலாளிகள் சரியா கடைபிடிப்பதில்லை. அவங்களுக்கு ஒரே லாபம், சம்பாத்தியம் தான். உதாரணமா சொல்லணும்னா இந்த ஃபேக்டரி, சுதர்சன் ஃபேக்டரியிலேயே அதாவது பேன்சி ஐட்டங்களை தான் விபத்து நடந்திருக்கு. இந்த சிவகாசியை சுற்றி இருந்த 1050 ஃபேக்டரியில இந்த ஒரு மாதத்திலேயே 3 பெரிய விபத்துக்கள் நடந்திருக்கு. கனிஷ்கர் விபத்து, வின்னர் பேரோஸ் விபத்து. 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு பேரோஸ்லையும் விபத்தில் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாதத்திலேயே 30 to 40 உயிர்களை நாங்கள் பலி கொடுத்துருக்கோம். இந்த விபத்துக்கு என்ன காரணம்னா பூரா லாபம் தான். இந்த பட்டாசு ஃபேக்டரியே லீஸுக்கு விடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா இந்த ஃபேக்டரி, இந்த முதலாளிக்கே 4 ஃபேக்டரி இருக்கு. 3 பைரோஸ், ஒரு கம்பி ஃபேக்டரி, 4 ஃபேக்டரியும் லீஸுக்கு தான் விட்டுருக்காரு. லீஸுக்கு விடுறதுல எப்படின்னா உள் லீஸ், ஒவ்வொரு ரூமையும் உள்குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு ரூமுக்கு 5 to 6 லட்சம் ரூபானா 10 ரூம்னா 60 லட்சம் ரூபா. 60 லட்சம் ரூபாய் லாபமாக எடுப்பதற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ரூம்ல 4 பேர் தான் உட்கார வைக்க முடியும். ஆனா ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறதுல 10 to 20 பேரை உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு வேப்ப மரத்துக்கிளையும் ஒவ்வொரு பிளாட்பாரத்திலையும் ஆட்களை உட்கார வைத்து வேலை வாங்குகிறார்கள். வேலை வாங்கி அந்த 60 லட்சத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுலயும் வேகமாக வேலை செய்ய சொல்றாங்க. அதுலயும் பயிற்சி பெற்ற தொழிலாளிகள், கண்டினியூ தொழிலாளிகளை வேலை பார்க்க வைக்கிறது இல்ல. பீஸ் ரேட்டு தான். இவங்க எல்லாருக்குமே பீஸ் ரேட்டு தான், கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஆனா யாருமே பீஸ் ரேட்லயும் கண்டினியூ, அதாவது என்ன அந்த என்ன தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த மஸ்ட்ரோல் அது கிடையாது. இந்த ஃபேக்டரியிலும் கிடையாது. எந்த ஃபேக்டரி 1050 ஃபேக்டரியில மஸ்ட்ரோலே கிடையாது. அந்த வருகை பதிவேடு கிடையாது. வருகை பதிவேடு கேட்டாலே ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க. வருகை பதிவேடு கிடையாது.
அது மாதிரி ஒரு ஃபேக்டரிக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவில் வச்சு உற்பத்தி பண்றதில்லை. அதுக்கடுத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பயிற்சி பெற்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட போர்மன்களை ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் நியமிக்க வேண்டும்னு சொல்றோம். ஏன்னா மருந்து கலவையிலிருந்து மருந்து ஸ்டாக்ல இருந்து மற்ற எல்லா வேலைகளையும் போர்மன்கள் தான் செய்யணும். ஆனா பயிற்சி பெற்ற போர்மன்களே இந்த ஃபேக்டரிகள்ல இல்லை. பயிற்சி பெற்ற போர்மன்களே இந்த ஃபேக்டரிகள் இல்லை. சரி, பயிற்சி பெற்ற போர்மன்கள் ஒன்னோ ரெண்டோ வச்சிருந்து அவங்க லீவ் எடுத்துட்டா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு லீவ் விடுறது கிடையாது. பட்டாசு தொழிலாளியிலேயே ஒரு தொழிலாளி 10 வருஷம் வேலை பார்த்த தொழிலாளிய போர்மேன் வேலை பார்க்க வச்சிருது. அப்படி வேலை பார்க்க வச்சுதான் பல ஃபேக்டரிகள்ல விபத்து. இந்த விபத்துகள்ல 95% பேன்சி ஐட்டங்கள் மேல போய் வெடிக்கிற பட்டாசுல தான் விபத்து நடந்திருக்கு. இந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா அந்த பேன்சி ஐட்டங்கள்லயே எந்த வகையான பேன்சிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வகையாக இல்லாம புதுமையான வகையை செய்யறோம்னு சொல்லி அந்த பேன்சி ஐட்டங்களை செஞ்சு அதுல விபத்து ஏற்பட்டு. அருணா, இங்க அந்த கிட்டத்தட்ட பணிபுரியக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட லேபருக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் என்பதே வந்து எங்கேயுமே வந்து இது வரைக்கும் வந்து நிவர்த்தி பண்ணல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் ஊழியர்கள் வந்துட்டு தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். அருணா,